வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. படித்ததில் பிடித்தது. கனவு மெய்ப்படும். இரவு உறங்கும் முன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனக்கண்ணில் காட்சியாக பாருங்கள். நம் எண்ணம்தான் செயல் நிகழ்வு ஆகிறது. எனவே ஒரு எண்ணம் ப்ளஸ் திட்டமிடல் = செயல் ப்ளஸ் வெற்றி. நன்றாக யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு நாள் நீங்கள் நினைத்தது முயற்சியின் பெயரில் நடந்து முடிந்து இருக்கும். சில சமயம் இந்த எண்ணக்கோர்வை துல்லியமாக நடக்க தொடர் பயிற்சி தேவை. உங்களுக்கு தொழில் தினமும் நல்ல லாபமும் வாடிக்கையாளர்களும் வருவதாக, அவர்கள் மூலம் நல்ல வருமானம் உண்டாவதாக பணத்தை கையால் எண்ணுவது போல் மனதில் பார்க்கவும். மேலும் பணம் உங்கள் அக்கவுண்டில் டெபாசிட் செய்து நீங்கள் மகிழ்ச்சியுடன் பயன்படுத்துவதாக மனதில் காட்சிப்படுத்தவும். குழந்தைகள் இதை செய்தால் வெற்றி நிச்சயம். ஏனெனில் குழந்தைகள் மனது நன்றாக விளைச்சல் தரக்கூடியது. குழந்தைகளுக்கு தூங்க போகும் முன் வாழ்வில் மகிழ்ச்சி, சாதனை, பிறருக்கு உதவுதல், அழகான வாழ்க்கை போன்றவற்றை பற்றி பேசுவது காட்சியாக நினைத்து பார்க்க வைக்கும். பெரிய விஷயங்களை காட்டி அதிசயப்படுத்தவும். எதை குழந்தைகள் உற்று பார்த்து பரவசமடைகின்றனரோ பின்னாளில் அது அவர்கள் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது சுத்தமான இடத்தில் தன்மையாக அமர்தல், கண்மூடி மூச்சை 20 முறை கவனித்தல், உங்களுக்கு பிடித்த பூ, கடவுள், நபர் ஆகியோரை மனதில் பார்க்க எத்தனிப்பது, பின்னர் எல்லையற்ற உங்கள் இலக்கை அடையும் வழி, இலக்கை அடைந்த பின் மகிழ்ச்சி ஆகியவற்றை மனதில் காட்சியாக பார்க்க வேண்டும். அதற்கு உணர்வுபூர்வமான நன்றியை தெரிவிக்க வேண்டும். நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என விரும்பினால் அந்த நாட்டுக்கு சென்று அங்கே உறங்குவதாக நினைத்து தூங்கவும். இது உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதை நினைத்து கற்பனை செய்வதோ, மகிழ்வதோ, கனவு காண்பதோ எந்த விதத்திலும் குற்றம் இல்லை. அந்த கற்பனையில் லாஜிக் இருந்து முயற்சி சேர்ந்து உழைப்பும் வேண்டும். உலகின் எல்லா செயலும் ஒரு மனதின் எண்ணத்தில் தான் உதயமாகிறது. மனதை முழுவதுமாக கவனிக்க தொடங்குங்கள். மனம் அதீத சக்தி வாய்ந்த ஒரு பிடியில்லா கத்தி. புரூஸ்லீ தன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட எதிர்மறையாக சொல்லிக்கொள்ள மாட்டாராம். நான் கோடிகளில் இந்த நியூயார்க்கில் சம்பாதிப்பேன் என நியூயார்க்கில் இறங்கியதும் ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொண்டாராம். மந்திரத்தில் மாங்காய் விழாதுதான். ஆனால் நமது விருப்பங்கள் நிறைவேறியது போல் மனதில் காட்சிப்படுத்துவதுடன் முயற்சியும் பயிற்சியும் விடாமுயற்சியும் சேரும்போது வெற்றி நிச்சயம். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். மனதில் காட்சிகள் விரியட்டும், கனவு மெய்ப்படட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.